4 வருஷம் 4 வருஷம் 12th நல்லா படிச்சு நாயா பேயா திரிஞ்சு ஒரு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா ஃபீஸ் கட்டி இதுக்கு மேல மெஸ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வேற 40,000 50,000 அதை வேற தனியா கட்டி இதுக்கு மேல பெத்தவங்களை வேற டார்ச்சர் பண்ணி அசைன்மெண்ட்டுக்கு பைசா வேணும், பேப்பர் வாங்கணும், பென் வாங்கணும், யூனிஃபார்ம் ஃபீஸ், ஐடென்டி கார்டு ஃபீஸ், லேப் ஃபீஸ், கம்யூனிட்டி ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், புக் ஃபீஸ்ன்னு எக்கச்சக்கமா அவங்கள வேற டார்ச்சர் பண்ணி காசு வாங்கி அதுலயும் நம்ம கொஞ்சம் ஆட்டையை போட்டு என்ஜாய் பண்ணி மாசத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வரணும், இதுக்கு வேற ஆம்னி பஸ்ஸுக்கு டிக்கெட்டு, ரயிலுக்கு டிக்கெட்டு இதெல்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தா கவர்மெண்ட் நமக்கு எக்ஸாமும் வைக்காது. அதையும் தாண்டி எக்ஸாம் வச்சா கான்ட்ராக்ட் பேசிஸ்பாங்க, சேலரி கம்மியா கொடுப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிஎஸ்சி நர்சிங்க படிச்சதுக்கு பேசாம ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் படிச்சிருக்கலாமோ? 2 வருஷம் தான், ஃபீஸும் கம்மி, இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிருக்கும், அதுவும் பெர்மனன்ட் வேலையும் கிடைச்சிருக்கும், கை நிறைய சம்பளமும் கிடைச்சிருக்கும். தப்பு பண்ணிட்டோமோ?